Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் நேச்சர் ஃபுடி 2 இயர் ஸ்கின். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் பத்தின நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வாங்கி சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோட பர்சனல் மணில நான் வாங்கி இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் எந்த மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆயில். இதுதான் இந்த ஆயிலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 இயர் கிட்ட வந்துட்டு கண்டினியூவாக யூசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட 10th or 12th பாட்டில் கிட்ட இருக்கும். நான் அப்பப்போ வந்துட்டு பெரிய பாட்டில் அண்ட் சின்ன பாட்டில் அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா நியர்லி 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே வந்துட்டு இதே ப்ராடக்ட் தான் வந்துட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சைட் எஃபெக்டும் இல்லாத மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சர் பேஸ்டு இன்கிரீடியன்ஸ். அண்ட் என்னோட பாப்பாவோட ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு நான் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த எண்ணெயில் அவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். அதில் வந்துட்டு இந்த கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் அதோட லீவ்ஸும், அதாவது செம்பருத்தி பூவும் அதோட இலையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இந்த செம்பருத்தி பூ அண்ட் இலை இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கருவேப்பிலையும் வந்துட்டு நம்மளோட முடிக்கு கருமையான நிறத்தை வந்துட்டு கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு என்னோட டெலிவரிக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா டெலிவரி பண்ண உடனே நமக்கு முடி வந்துட்டு ரொம்பவே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா யூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு ஏர் ஃபாலை வந்துட்டு இது அப்படியே ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா முடியோட லென்த்தை வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு 9 மார்க்ஸ் கண்டிப்பாக தருவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ளோ சீரம். ஸோ இந்த ஃபேஸ் க்ளோ சீரம் பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட் பாட்டில்னா ஒரு 6 மந்த்ஸாக நான் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டல்லாக இருக்கும்போது அந்த டல்னஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டில் அவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சர் ப்ராடக்ட்ஸ், அவகோடா சீட் ஆயில், ரோசிப் ஆயில், ஜொஜோபா ஆயில், ஆர்கன் ஆயில், முரிங்கா ஆயில், கிரேப் சீட் ஆயில் அண்ட் ஆப்ரிகாட் கெர்னல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நேச்சர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான சீட்ஸில் இருந்து இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் இதோட ஆலிவேரா ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆல்ரெடி ஆயில் கண்டென்ட் இருக்கனால அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆலிவேரா ஜெல்லை வந்துட்டு கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் க்ளோ சீரமில் இந்த சீரமை வந்துட்டு நீங்கள் நிறைய விதமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடியும் இதை அப்ளை பண்ணிவிட்டு போய் தூங்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் டோனர் போட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு தென் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு நேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சர் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கங்கே வந்துட்டு பிம்பிள்ஸ் அதெல்லாமே இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே மார்க்ஸ் வந்துட்டு விட்டுட்டு கண்டிப்பாக போயிடும். ஸோ அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு போக போக கொஞ்சம் டல்லாக ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால நான் இந்த ஃபேஸ் க்ளோ சீரம்க்கு வந்துட்டு ஒரு 8 மார்க் தருவேன். பட் வென் கம்பேர் டு ஏர் ஆயில் நான் இது வந்துட்டு எனக்கு ஒரு ஓகேயான ப்ராடக்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் நமக்கு ஒரு சின்ன க்ளோ மட்டும் வந்துட்டு இது கண்டிப்பாக தருது. அதனால நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு 8 மார்க்ஸ் வந்துட்டு நான் தருவேன். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹேர் க்ளோ பேக். ஸோ இதோட பேக்கேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேர்ஸ்க்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்லையும் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி லீவ்ஸ், நீம் லீவ்ஸ்,
அப்புறம் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து இன்னமும் இருக்குது, லிஸ்ட் பெருசாக இருக்கனால நான் நிறைய வந்துட்டு சொல்லலை. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைக்கு நீங்கள் முதல்ல வந்து எண்ணெய் வச்ச தலையாக இருக்கணும் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்து அதோட கர்டும் லெமனும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour உங்களோட முடியில் வந்துட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆயில்டு ஏரில் தான் வந்துட்டு நீங்கள் இதை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ண ஏரில் வந்துட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இது பவுடர் கண்டென்ட் ஃபார்மில் இருக்கனால. ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 தான் தருவேன். ஏன்னா இது எனக்கு அந்தளவு வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இதில் வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது வந்துட்டு வாரத்துக்கு 2 times வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முடியில் இருக்க அடிக்கடி சிக்கு வரும், அப்புறம் வந்துட்டு க்ளோ வந்துட்டு இல்லாமல் இருக்கும், ரொம்ப ட்ரைனஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் போயிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இதோட ட்ரைனஸ் மட்டும் வந்துட்டு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பெருசாக எனக்கு வந்துட்டு ஏர் க்ளோ வந்துட்டு ஆகிற மாதிரி இல்லை. அதனால நான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 6 marks தருவேன். இந்த அண்டர் ஐ சீரமில் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், விட்டமின் இ ஆயில், ரோசிப் ஆயில். ஸோ நமக்கு யூஸ்வலாகவே தெரியும், நமக்கு கருவளையும் இருக்கும்போது நம்ம ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் நம்ம கண்ணு கீழே போட்டாலே நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு இவங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ரோலான் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ரோலானை வந்துட்டு உங்களோட கண்ணை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு போய் தூங்க போயிடலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ டெய்லி வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ணை 2 கண்ணை சுற்றி வந்துட்டு ரோல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் தூங்கிடலாம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் நேச்சர் ஃபுட்டி 2 years ஸ்கின்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஆயில் மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு எனக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு சொல்கிற ஃபீட்பேக் தான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு இது சூட் ஆகுதா சூட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Nithya.